சரணம் திருவடி சரணம். ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்த இது என்னோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை. அது வெளியே சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை வந்து யார் வந்தாலும் பக்கம் கூட இருக்க மாட்டாங்க. என் பெத்த தாய் கூட என்னை விட்டுட்டு போட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து நான் ஒரு ரூமுக்குள்ளே இருந்தேன் நான். ஆனால் அந்த அம்மா மட்டும்தான் எனக்கு என்ன நைட்டும் தெரியாது பகலும் தெரியாது. அந்த ரூம்லேயே நான் படுத்துட்டு இருப்பேன். ஆனால் அம்மா மட்டும்தான் என்னை வந்து எழுப்புவாங்க. அம்மா வந்து எப்படி வருவாங்களா, பார்வதி மாதிரியே வருவாங்க அம்மா. பார்வதி அம்மா சீரியலில் வராங்களே ஆதி பார்வதி, அந்த மாதிரியே வந்து அம்மா என்னை எழுப்புவாங்க. என்ன ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் நான். எங்கள் வீட்டுக்காரர் வருவார் சாப்பிடுவார் போயிடுவார். ஆனால் அந்த ஒரு ரூமுக்குள்ளவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6 வருஷம் தொடர்ந்து மாலை போட்டேன். 7வது என் பிரச்சனை என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 7வது வருஷம் என்னால் மாலையே போட முடியல. ரொம்ப இது பண்ணேன், ஏம்மா என்னால் இது பண்ண முடியலன்ட்டு. ஆனால் அந்த டைமில் வந்து அம்மா எனக்கு கூடவே இருந்தாங்க. என் அம்மா என் கூடவே இருந்தாங்க. எங்கள் பெத்த தாய் அவங்களும் என்னோட பிரச்சனையை கண்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் ஓடி போயிட்டாரு. அவ்வளோ பிரச்சனையே இன்னைக்கு நான் வந்து தைரியமாக நின்று பேசுகிறேன்னா இன்னைக்கு அம்மா என்ன நல்ல நிலைமையில வச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கூட இல்லாமல் ரொம்ப இது பண்ணேன். எல்லாமே கேவலமாக பார்த்தாங்க. எல்லாமே வந்து அப்புறமா பார்த்தா என் சொத்து கோசம் தான் இந்த மாதிரி எங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா தெரியுது இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். இந்த வருஷம் நான் மாலை போடுறேன் 10வது வருஷம். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்ட்டு அந்த குழந்தை வந்து நின்று போகுது. அந்த குழந்தை அது எங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல. எங்களுக்கு அந்த ஒரு இது அம்மா எங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் இந்த வருஷம் வேண்டிக்கிட்டு நாங்கள் மாலை போட்டுருவோம். எங்களுக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் தீர்த்து நாங்கள் செத்து பொழைச்சி வந்துட்டு இருக்கோம். அம்மாவோட இதுனால நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் மாலை போட்டு வந்திருக்கோம். அம்மா எங்களுக்கு கொடுப்பாங்கன்ற தைரியத்தில் தான் வரோம் நாங்கள். அம்மா எங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். நான் இது வந்து 12வது வருஷம் நான் மாலை போடுறது. முதல் வருஷம் நான் போடும்போது எனக்கு தெரியாமல் தான் நான் செஞ்சேன். அது வந்து எங்கள் ரிலேட்டிவ் இருக்கிறதுனால நான் போட்டேன், ஒரு வேண்டுதல் வச்சு நான் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரின்ட்டு அதை வேண்டிக்கிட்டு நான் மாலை போட்டேன். 3வது வருஷம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவையும் நான் கூப்பிட்டு போனேன். குணமாயிடுச்சு. 3வது வருஷம் நான் கூப்பிட்டு போனேன், அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு அதுலேருந்து இப்போது அம்மாவும் 9வது மாலை போட்டுட்டு வராங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து உடனே வாங்கி தான் நாங்களே இது பண்ணிகிட்ருக்கோம், மாலை போட்டுட்ருக்கோம். இந்த வருஷம்தான் நாங்கள் எந்த ஒரு கடனும் வாங்காமல் நாங்கள் இது சம்பாரித்து காசு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மாலை போட்டிருக்கோம். இது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது வீடு கட்ட இதுவாக இருந்தது, எல்லாமே இப்போ முடிஞ்சுது. இப்போ இன்னொரு வேண்டுதல் வச்சு மாலை போட்டிருக்கோம். அடுத்த வருஷம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் நாங்கள் இது தொடர்ந்து மாலை போட்டுன்னு தான் இருப்போம். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நான் இந்த சிங்கப்பெருமா கோயில் மன்றத்தில் 13 வருஷமாக மாலை போட்டு நான் அம்மாவை பார்க்க போகிறேன். அம்மாவை பார்க்க போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய குடும்பத்தில் அந்த அம்மா இருக்காங்கன்றது நான் நல்லா உணர்றேன். வருஷம் மாலை போடும்போதும் அந்த அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாங்கன்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் சக்தியே பராசக்தியே. எங்கள் அப்பா வந்து இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஐசியூவில் ரொம்ப அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுன்னு வந்தார். அப்போ ரொம்ப அழுது புரண்டு நான் அம்மாக்கிட்ட மனமுருகி வேண்டினேன். எங்கள் அப்பாவை மறுபடியும் மீட்டு கொடுத்தாயே, எங்கள் அப்பா உயிரோடு எனக்கு வரணும், எங்கள் அப்பா எங்களோட மறுபடியும் பேசணும், எங்களோட உலாவி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா மனமுருகி வேண்டினேன். அந்த மனமுருகி வேண்டதன் பயனால் அம்மா 20 நாள் அவர் ஐசியூவில் கண்ணு முழிக்காமல் ரொம்ப மூச்சு வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப உயிருக்கே போராடிட்டு இருந்தார். டாக்டருங்கெல்லாம் அவரை காப்பாற்றுறதுக்கு கஷ்டம், அவர் காப்பாற்றுறது எங்கள் கையில் இல்லை, இனிமே மாத்திரை மருந்தில் கூட அவரை எங்களால் காப்பாற்ற முடியல, நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புரண்டு அப்புறம் அம்மா கிட்ட சக்தி மன்றத்துக்கு நான் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை செய்ய சொன்னேன். குங்கும அர்ச்சனை செஞ்சு அடுத்த நாள் எங்கள் அப்பாவுக்கு நெத்தியில் எடுத்துன்னு போய் வச்சதும் அடுத்த நாள் கண்ணு முழிச்சாரு. அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி என் அப்பா இப்போ நல்லபடியாக இருக்காரு. ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் உடம்பு நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால்
பரிபூரணா குணமாடணும்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட நான் மனமுருகி வேண்டுறேன். இந்த வருஷம் நான் இது வரைக்கும் அவர் மாலை போட்டதே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் நான் அவருக்கு மாலை போட்டு கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட நான் கதறி வேண்டினேன். என் அப்பாவை மீட்டு கொடுத்த என் அம்மாவுக்கு, ஓம் சக்தி அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். என் அம்மாவை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் தீர்க்காயுசோட, நல்ல ஆயுளோட, நல்ல உடல் நலத்தோட, மனநலத்தோட இருக்கணும். ஆனால் அவருக்கு மனசு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அவரோட மனசெல்லாம் சரியாகி நல்லபடியாக இருக்கணும். எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும். ஓம் சக்தி பராசக்தி.